அண்ணனே அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நம்ம ஓடிசி வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்டார். ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபார்ட் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோமோ நல்லாவே இருந்துச்சு. அந்த ப்ரோமோவில் என்ன பேசினாங்கன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட் எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். ஸ்ட்ரைட்டுக்கு நம்ம வீடியோக்குள்ளே கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மெயின் ஈவெண்ட்டுக்கு நம்மளுடைய ஓடிசி டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஒரு பேடஸான ஆராவோட தான் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு தான் சொல்லுவாங்க. அந்த ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பியன்ஷிப்பை என்கிறது தூரமாக வைக்கணும் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினச்சாங்க. பட் அவங்க நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியலன்றதை ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் ஸ்ட்ராப்பாக தான் இருந்துச்சு. ஸோ என் கையில் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மெயின் ஈவெண்ட்டுக்கு கொண்டு போகணும்னு நினச்சேன். நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட்டில் வச்சேன். சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன். இப்போ சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் ஆகிட்டேன்றதை ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. டெக்ஸாஸ் ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரைபல் சீஃப் ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸே ரிலவெண்ட்டான ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸாஸில் வர ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ணுறாங்க. எக்னாலேஜ் பண்ணதுக்கப்புறமா பேசுகிற ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட்டும் இன்ட்ரோப் பண்ணிடுறாரு. இன்ட்ரோப் பண்ண ஜேக்கப் ஃபார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எந்த டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, என்ன டிசிஷன்லாம் எடுத்துட்டியா, என்ன கதை, ஸோ நீ என் கூட சேரலாம்னு இருக்கியா, ஸோ என்ன முடிவு எடுத்துருக்கின்ற மாதிரி கேட்கும்போது ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து நம்ம ஜேக்கப் ஃபார்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த ஒரு முடிவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு வாரம் டைம் தேவையில்லை, ஒரு நாள் டைம் தேவையில்லை, ஈவன் நான் 1 hour கூட வந்து பார்த்தீங்கன்னா டைம் தேவையில்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரால வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டேன்றதை ஜேக்கப் ஃபார்ட் அந்த இடத்துல சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபார்ட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. அதாவது பிளட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அட்வைஸ் கொடுக்குறாங்களே, ஜிம்மி என்ன கூப்பிட்டானா, ஜே என்ன வந்து கூப்பிட்டானா, இல்லை நீ தான் வந்து கூப்பிட்டியா, எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது சோலோ தான்ன்றது இந்த இடத்துல சோலோவை பெருமைப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. சோலோ தான் ஒரு நல்ல மனுஷன். ஸோ சோலோ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணார். அவர்னால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபார்ட் இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த இடத்துல ஓடிசி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் நினச்சதை விட நீ வந்து பார்த்தீங்கன்னா முட்டாளாக இருக்க, அவனுக்கு வந்து அந்த இடத்துல பர்பஸ் தேவை, ஸோ அதனால தான் உன்னை கூப்பிட்டான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா பயங்கர ஃபியூரியஸாகவே வந்து பேசுகிறாரு. ஆல்சோ ஓடிசி இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஷாட்லாம் கொடுப்பேன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காத. நான் வந்து நெப்போட்டிசம் இங்கே பண்ணுறதுக்காக வரல. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள டேலண்ட்ஸ்க்கு சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுப்பேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கும்போதே ஜேக்கப் ஃபார்ட் அட்டாக் பண்ணி விட்றாரு. ஸோ ஜேக்கப் ஃபார்ட் அட்டாக் பண்ணதோடய வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஜேக்கப் ஃபார்ட் சாம்பியன்ஷிப்பை ரைஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. சாம்பியன்ஷிப் ரைஸ் பண்ணி காட்டினதுக்கப்புறமா ரேம்ப் பண்ணிட்டு போகும்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து பேசுகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, பேக்லாஷில் ஒன்று பார்த்துக்கிறேன், ஸோ பேக்லாஷில் ஒன்று வந்து நான் கவனிச்சுக்கிறேன்றதை வந்து ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்ட்டுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பேக்லாஷில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேக்லாஷ் ரோமன் ரெயின்ஸோட ஹோம் டவுன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட சாம்பியன்ஷிப் லெகசி ரெயினேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் லைன் மெம்பர் கூட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பே அப்படி தான் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. ராவை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஜிம்மி அண்ட் ஜேயோட விக்னன் பார்த்தீங்கன்னா ஏர் ஆகுது. பிளட் லைனோட செக்மெண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஜிம்மி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இடத்துல வந்தாங்கன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபார்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன்லேருந்து எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் வந்து இவன் வந்து ராங் டைமிங்கில் வந்திருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், பட் இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கன்சிடர் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக இவங்க ஒரு கேட்ச் ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலின்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபேமிலின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிளட் லைன் ரீயூனிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபேமிலின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ திங்க் கேப்ஷனுக்காக சொல்லியிருப்பாங்களா இல்லை என்ன கதைன்றதில்ல. ஒருவேளை இவங்களுக்கு நியூ நேமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபேமிலியை கொடுத்துருக்காங்களான்றது சத்தியமாக தெரில. பொறுமையாக என்ன கதைன்றதை பார்ப்போம். அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு காப்பிரைட்லாம் கிளைம் பண்ணியிருப்பாங்க. அப்படி கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது சொல்லுங்கள். ஸோ அப்கமிங் ரிசல்ட் வீடியோ வரும். ஸோ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓவர்டா.